வணக்கம். ஆஸ்துமா நோய்க்கான காரணம் பற்றி பார்க்கலாம். ஆஸ்துமா நோய் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக பொதுவான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வாமை. இந்த ஒவ்வாமை அப்படின்னா என்னன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு அமைப்பு, அதாவது இம்யூன் சிஸ்டம் ஒரு தீங்கற்ற பொருளுக்கு அதிகமாக எதிர்வினையாற்றுவதுதான் ஒவ்வாமை அப்படிங்கிற டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இந்த ஒவ்வாமை எதனாலதான் ஏற்படலாம் அப்படின்னா, மகரந்தம், நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளான நாய் மற்றும் பூனையோட முடி, கோல்டு எக்ஸ்போஜர், அப்படி இல்லைன்னா டஸ்ட் எக்ஸ்போஜர்னால கூட இந்த ஒவ்வாமை ஏற்படலாம். ஸோ ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்கல இந்த ஒவ்வாமைனால என்ன ஆகும் அப்படின்னா, சுவாச பாதைகள் வீக்கமடையும். அதனால அந்த பாதைகள் குறுகலாகும், சளி உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். மூச்சு விடும்போது வீசிங் அப்படிங்கிற விசில் போன்ற சத்தம் கேட்கும். சளி, இருமல், மார்பக இறுக்கம் போன்ற அறிகுறிகள் காணப்படும். இந்த ஒவ்வாமைனால ஆஸ்துமா மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அட்டாபிக் ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவோம். 3 நோய்கள் வரலாம். ஒன்று ஒவ்வாமை ஆஸ்துமா, இன்னொன்று ஒவ்வாமை நாசி அலர்ஜி அப்படிங்கிற அலர்ஜிக் ரைனைட்டிஸ், மற்றொன்று அட்டாபிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிற தோள்களில் வரக்கூடிய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த அறிகுறிகள் வரும் போதெல்லாம் அதை கட்டுப்படுத்துவது மட்டுமே குணப்படுத்துதல் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்டேட் எப்போ இயல்பு நிலைக்கு வருதோ அப்பதான் குணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோமியோபதி மருந்துகள் எடுப்பதன் மூலமாக இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்டேட்டை திரும்ப இயல்பு நிலைக்கு கொண்டு வரலாம். நன்றி.